தேர்தலுக்கு முன்பிலிருந்தே திரு செந்தில் பாலாஜி மீதான விமர்சனத்தை திரு விஜய் தொடர்ந்து வைத்தார். தேர்தலுக்கு முன்பான பிரச்சாரம், அப்புறம் கரூர்ல பேசும்போது, கரூர் சம்பவத்திற்கு பிறகு இப்போ இது தொடர்ச்சியாக அந்த விமர்சனங்கள் செந்தில் பாலாஜி மீது கூர்மைப்படுத்தப்படுது. பிரத்யேக காரணம் ஏதாவது இருக்கா அவரை டார்கெட் பண்றதுக்கு தாவேகா? செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய முக்கிய தளபதியா இருக்கார். 2021 சட்டமன்ற தேர்தல் அங்க கரூர் மாவட்டத்துல 4 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 4 வெற்றி பெறாங்க. நீங்க கோயம்புத்தூர் மாநகராட்சி, அந்த மாநகராட்சியில 96 கவுன்சிலர்களை திமுக பெறுது. இவ்வளவுக்கு அங்க அதிமுக 10க்கு 10 தொகுதி அலைன்ஸ் ஜெயிச்ச மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய தலைநகராக ஒரு மேயர் பதவி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாநகராட்சியில 96 சீட்டு திமுக ஜெயிக்குது. இது எல்லாத்தையும் விட மையப்புள்ளி ஒண்ணு இருக்கு சார். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டியிடுறார். நீங்க இப்ப எனக்கு முன்பு பேசிய அண்ணன் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அவரை சிறைக்கு அனுப்பிட்டா இடைத்தேர்தல் எளிதாக இருக்கும். ஆனா அதுக்குள்ள இன்னொரு கதை இருக்கு. சுகுணாநந்த சார் கருத்துல நான் அதுல மட்டும் மாறுபடுறேன். அண்ணாமலை அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிட்ட போது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார். ஆனா ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சது. அண்ணாமலை பின்னாடி போயிட்டார் அந்த தேர்தலில். சோ அப்ப அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய செயல்பாடுகள் அங்க கட்சியை வளர்க்கறது அல்லது கட்டமைப்பை உறுதிப்படுத்துறது போன்ற காரணங்களால அவர் குறிவைக்கப்படுறது இயல்பாகவே வழக்கம். ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி அவர்களை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கலாம் ஒன்று. இன்னொன்று, அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் தொடர்பான வழக்கல். அதனால அவர் எளிதாக அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிற ஒரு பாடலை பாடுகிற பொழுது ஒரு சம்பவம் அதுக்கு பின்பு நடக்கிறத ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டார் அவர் எளிதா. இந்த இடத்துல தப்பு பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்றைக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கையில விஜய் அவர்களுடைய பெயரையோ அல்லது அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் இருந்தது என்றோ வெளிப்படையாக பேசியிருந்தா, ஒருவேளை அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து விடுவார் என்கிற அச்சத்தினால திமுக அதை செய்யல. அப்படி செய்திருந்தா இவ்வளவு தூரம் இந்த விவகாரம் இன்னைக்கு பெரிதா இருக்காது. அதுதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கான குறியாக இருக்கு. திமுகவுடைய தவறுதான் அதற்குள்ள இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் களத்தால் தன்னை நிரூபித்தவர். அந்த அடிப்படையில் அவருக்கு எதிராக களமாடுறாரு விஜய் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இல்ல, திரு விஜய் மீதான அனுதாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்திருந்தா அதன் நீட்சியாக அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்திருக்கலாம். அப்படிலாம் கூட திமுக நினைத்திருக்கலாம் இல்லையா? அந்த நேரத்துல அதை நினைச்சு அவங்க எஃப்ஐஆர்ல திரு விஜய் பெயரை சேர்க்காம தவிர்த்து இருக்கலாம். ஆமா, அப்படி சேர்க்காமல் தவிர்த்ததனுடைய வெளிப்பாட்டினுடைய வெற்றி கிடைத்திருந்தா, நீங்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா அது வெற்றி அவர்களுக்கு. நீங்க இன்னைக்கு திமுக ஆட்சியும் இழந்திருக்கிறது. 59 தொகுதிக்குள்ள சுருண்டிருக்காங்க. கரூர்லயே தோல்வி அடைந்திருக்காங்க. 3வது இடத்துக்கு போயிருக்காங்க கரூர்ல. நீங்க 2வது இடம் கூட வரல. அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடம் வந்திருக்கு. அதுல கரூர் மக்கள் அப்ப அதுல ஒரு கிளீன் மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த சம்பவத்துக்கு யாரு காரணம்? அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு அல்லது தாவேகா. அவங்க ஒன்றுல தமிழ்நாடு அரசு பக்கம் நின்று இருந்தாங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்கணும். இல்ல தாவேகா தாங்க பாவம் அப்படின்னு அனுதாபத்துல நினைச்சிருந்தாங்கன்னா தாவேகா ஜெயிச்சிருக்கணும். 2 பேரும் இல்லாம அதிமுக அந்த தொகுதியில ஜெயிக்குது. அவ மக்கள் அந்த கரூர் மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? அவ கிட்டத்தட்ட இந்த விவகாரத்தை முதல்ல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையில் அணுகல. இன்னொன்று, விஜய் அவர்களுக்கு திமுக அதிமுக கரூர்ல போட்டி திமுக அதிமுக தான் இருந்திருக்கு. அதுல திமுக ஜெயிச்சிருக்கு. தாவேகா 3வது இடம். அதிமுக ஜெயிச்சிருக்கு, திமுக 2வது இடம், தாவேகா 3வது. மக்கள் ஆமா ஆமா கிட்டத்தட்ட தாவேகாவுக்கும் அவர்களுக்கும் அந்த மதியழகனே தோல்விதானே அடைகிறாருங்க. திமுகவும் தோல்வி அடையுது. நான் அதான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு திமுகவும் தோல்வி அடையுது, தாவேகாவும் தோல்வி அடையுது. அங்க களத்திலே இல்லாதவர்கள் அப்படின்னு விஜய் அவர்களால் விமர்சிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில ஜெயிக்குது. அவ கிட்டத்தட்ட மக்கள் அதை எப்படி அணுகியிருக்காங்கிறதுக்கு அந்த தேர்தல் முடிவு ஒரு உதாரணம். பட் அப்படி மக்கள் ஆதரித்து விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் இன்னைக்கு தாவேகாவில் போய் இணைகிறார். அப்ப இயல்பாகவே தாவேகாவுக்கு கரூர் சம்பவம் அவங்களோட இமேஜுக்கு வைக்கப்பட்ட சவாலா பாக்குறாங்க. அப்ப இந்த கரூர் சம்பவத்துல ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அப்ப உண்மையிலே தாவேகா கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்றுருக்காங்கன்னா, மே 10ஆம் தேதி பதவியேற்றாங்களே, அந்த பதவியேற்பு விழாவுக்கே அவர்களை அழைத்திருக்கணுமே. எல்லா குடும்பத்தினரும் வாங்க, அந்த 41 குடும்பத்தினரும் வாங்க, நீங்க பதவியேற்பு விழாவில் நீங்க கலந்துக்கணும். திருச்சி கிழக்குக்கு நன்றி சொல்ல போனாரு விஜய் அவர்கள். நன்றி சொல்லி முடித்த கையோடு திருச்சிக்கு கரூருக்கு எவ்வளவு தூரம் நீங்க அன்றைக்கு போய் சந்தித்திருக்கலாமே. இப்ப கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா, அதை ஒட்டி ஒரு இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலை ஒட்டி அவர் ஒரு போவது, அதிலே அரசு பணியை கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட அந்த தூய சக்தி இமேஜுக்கும் அது ஒரு சவாலை ஏற்படுத்தும். பட் செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் வீரியமாக எதிர்த்தார். சோ அப்ப எதிர்த்து ஒரு எதிர்ப்பு அரசியலை இவர் மீது உருவாக்கி வைத்திருந்ததால அதை எளிதாக விஜய் அவர்கள் அறுவடை செய்து விட்டார். அப்படிதான். இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக இருந்து தாவேகால சேர்ந்து இருக்கிறாரு. மீண்டும் அவரே போட்டியிடார்னா அதே செல்வாக்கோடு மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுந்த ஓட்டுகளும் இருக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கர் இமேஜுக்கு விழுந்த ஓட்டுகளும் இருக்கு. இன்னொன்று, இடைத்தேர்தல் என்கிற அடிப்படையில விஜய் அவர்களே களத்துக்கு போறது, அவர் நாளைக்கு என்ன பேசுவார் என்பது நமக்கு தெரியாது.
ஒருவேளை அவர்கள் எங்களுடைய பயணம் இங்கிருந்தா தொடங்கியது, ஏதோ உருக்கமாக ஒன்று பேசி அவர்களுக்கு அரசு பணி, அது அதிகார துஷ்பிரயோகமா இல்லையா என்பது கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர்களை பேசக்கூடிய விஷயம் கரூர் மக்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இது முதல்ல இருந்து சரியான முறையில் அணுகாததுதான் தாவேக்காக்கு அதுல பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான அடிப்படை காரணமாக அமைந்து விட்டது அப்படின்னு நான் பாக்குறேன். நாளைக்கும் அவர் உருக்கமாக ஏதாவது பேசுவார். கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துல எவ்வளவு விஷயங்கள் அனுபவித்தோம் என்பதெல்லாம் தொடங்கி அவர் பேசுகிற பொழுது அது ஒரு கவனம் குவிக்கும். அது விஜயபாஸ்கர் அவர்களை தாண்டி விஜய் என்கிற அவர் மீதான ஒரு இமேஜ் எல்லாம் சேர்ந்து அது அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன்.